இலங்கையை நீங்கள் தான் காப்பாற்ற வரணும் சிஎம் விஜய் அண்ணா அப்படின்ட்டு ஒரு எம்பி சொல்லியிருக்காரு. அவர் ஏன் சொல்லியிருக்காரு, எதனால சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் சிஎம் விஜய் அவர்களுடைய உறவினர் ரொம்ப முக்கியமாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. உண்மையாலே அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அது என்னன்றதை தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. இலங்கை எம்பியான அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தான் இப்போ சிஎம் விஜய் அவர்கள் கிட்ட சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு. அந்த சிஎம் விஜய் அவர்கள் கிட்ட சில விஷயங்களை ஆலோசனையாகவும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவரு இலங்கை தமிழர் அண்ட் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். தளபதி அவர்களை சின்ன வயசுல இருந்து ஒரு அட்மையர் பண்ற ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். இவரு அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலமா தான் இருக்கு. அந்த ஒரு வருட காலத்திலே நல்ல மாற்றங்கள் கொண்டு வரணும்ட்டு சில விஷயங்களுக்கு வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணிட்டு வராரு. அதனால இவர் ரொம்பவே ஒரு ஃபேமஸான எம்பி அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎம் விஜய் ஆகிய நான் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்கணுன்றதுக்காகவே இலங்கையிலிருந்து இங்க சென்னைக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அந்த டைம் வர முடியல. இப்பதான் ரீசெண்டா வந்திருக்காரு. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூலாம் கூட கொடுத்திருக்காரு. உண்மையாலே கொந்தளிச்சு பேசியிருக்காரு. எதனால அப்படின்னா, இலங்கையில வலி வேதனைகளுக்கு பஞ்சமே இல்லை. அந்த வலி வேதனைகளை பஞ்சாயத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி பல பேர் அங்க பல்லாங்குழி விளையாட்டு தான் விளையாடி இருக்காங்க. ஆனா எங்களுடைய விஜய் அண்ணா, அதாவது எங்களுடைய சிஎம் விஜய் அண்ணா யாருடைய வலியுமே ஏத்துக்கல அண்ட் யாருடைய வலியும் வாங்கிக்கல. அவர் யாருக்கும் வலிக்க கூடாது, அந்த வலி எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லி தான் வந்திருக்காரு. உண்மையாலே அடுத்த ஒரு எம்ஜிஆர் கிடைக்க மாட்டாரான்ட்டு ஏங்கிட்டு இருந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கான மொமெண்டா தான் விஜய் அண்ணா மாறிட்டாரு. உண்மையாலே ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. சீமான் அவர்களுக்கு எங்களுடைய வலிகள் புரியாது, அவரும் பேரம் பேசிட்டு தான் இருந்தாரு. ஆனா என்னுடைய சிஎம் விஜய் அண்ணனுக்கு தான் எங்களுடைய வலிகள் புரியும். அவர் தான் எங்களை காப்பாற்ற வரணும், எங்க மக்களை காப்பாற்ற வரணும். ஏன்னா எங்க கண்ணு முன்னாடியே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் நடந்திருக்கு, குற்றம்லாம் நடந்திருக்கு. அது எதுக்குமே எங்களுக்கு விடை கிடைக்காம தான் இப்ப வரைக்கும் இருக்கு. ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் எங்க சிஎம் அண்ணா கிட்ட சொல்லணும். என்னன்னா, அரசியலை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் தான் அதிகம். சிரிச்சு பேசுறாங்கன்றதுக்காக வார்த்தைகளை நம்ம விட்டுறக்கூடாது. அவசரம் வேண்டவே வேண்டாம் அண்ணா. நீங்க இலங்கையுடைய மருமகன். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், அரசியல் வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாத்திலுமே முடிவை நீங்க பொறுமையா தான் எடுக்கணும். அவசரமே படாதீங்க. கண்டிப்பா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்க எல்லாருமே அல்ல காத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க எப்பவும் போல இருங்க. சிஎம் விஜய் அவர்களுடைய ஆட்சி காலம் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்ட்டு இவர்கிட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சிஎம் விஜய் அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறம் கூட அவருடைய ஆட்சி நிலைநாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 100க்கு 100 உண்மைதான். ஏன்னா இவர் பதவியேற்ற கொஞ்ச நாள்லயே நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. உண்மையாலே இது நம்மளுடைய தமிழ்நாடா அப்படின்னு கேள்வி கேட்கிற வகையில சில முக்கியமான விஷயங்கள்லாம் மாறி இருக்கு. அதையே சில பேர் ட்ரால் பண்ணிக்கிட்டு கிண்டல் கேலிகள்லாம் பண்ணாலுமே எது ஃபேக்ட் அப்படின்றது மக்களாகிய நமக்கு தெரியும். அது வழியில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அரசியல் அப்படின்றது ஒரு சாக்கடைன்ற ஒரு எண்ணம் மாறி இப்ப சின்ன குழந்தைங்கள்ல இருந்து முதியவர்கள் வரைக்குமே அரசியல் பேச வச்ச ஒரு தலைவர். அதனால நாங்க எல்லாருமே வந்து சிஎம் விஜய் அண்ணாவை கடவுளா தான் பாக்குறோம். இந்த அரசியல்ல கடவுள் கூட இருக்கலாம் அப்படின்றத நிரூபிச்சவரே எங்க சிஎம் விஜய் அண்ணா தான். அதனால எங்களுக்கு எப்பவுமே சிஎம் விஜய் அண்ணா தான் கடவுள். சோ அவரு எங்களுடைய நாட்டு மக்களை காப்பாற்ற எங்களுக்காக வந்தே ஆகணும் அப்படின்ட்டு உரிமையோட கூப்பிட்டுருக்காரு. விஜய் அவர்களை பார்த்தே ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் இவருக்குள்ள இருக்கு. அந்த எண்ணம் கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா கூட நிறைவேறலாம். ஸோ இப்படி ஒரு பக்கம் எம்பினா, இன்னொரு பக்கம் அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்டான நடிகருமான சி ரங்கநாதன். இவரை பல படங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். சிஎம் விஜய் என்று சங்கீதா, இவங்களுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க, நடுவுல த்ரிஷா பூந்துட்டாங்க இப்படிலாம் சொன்னாலும் அவங்க பிரிஞ்சதை நீங்க பாத்தீங்களா? அவங்க இன்னும் பிரியவே இல்லை, அவங்க ஒன்னா தான் இருக்காங்க. சில சூழ்நிலைகள் சின்ன விஷயத்த கூட பெருசா மாத்துறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த சோசியல் மீடியா தான். ஸோ அவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை, அதை வச்சு நீங்க ஒவ்வொன்றா மேக் பண்றீங்க பாரு, அதை முதல்ல நிப்பாட்டுங்கன்ட்டு ரொம்பவே கடுமையா சொல்லியிருக்காரு. உண்மையாலே அவர் சொன்னதை நம்ம கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, ஒரு சினிமா மாதிரி விஷயத்த ரியலா ஒன்ன நிறைவேற்றிருக்காரு. உண்மையாலே இது ஒரு பெரிய மேஜிக்கலான ஒரு மொமெண்ட் தான். 1988 ஃபர்ஸ்ட் மூவி இவர் ஏடியா விஜயகாந்த் அவர்களுடைய ராஜநடை படத்துல ஒர்க் பண்ணிருக்கும் போது இவர், அதாவது சிஎம் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே விஜயகாந்த் அவர்களுடைய சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருக்காராம். சோ இப்படி ஜூனியர் விஜயகாந்த் அப்படின்ற பேர் எடுத்தவர் தான் நம்ம சிஎம் விஜய் அவர்கள். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, நாளைய தீர்ப்புன்ட்டு அடுத்தடுத்து படங்களுடைய வாய்ப்புகள் இவருக்கு வந்தாலுமே இந்த நாளைய தீர்ப்பு படம் இவருடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத படமா அமைஞ்சதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்துக்கு அப்புறம் மேகசின்ல வந்த தப்பான சில விஷயங்கள். இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இவெல்லாம் ஒரு ஹீரோவா, இவெல்லாம் நடிக்க வந்துட்டானா அப்படின்னு கேட்ட
கேள்விதான் இப்போ வரைக்கும் அவருடைய மைண்டுக்குள்ள இருக்குன்ட்டு எஸ்ஏசி அவர்களும் சரி ரங்கநாதன் அவர்களும் சரி டிஸ்கஷன்லாம் கூட பண்ணியிருக்காங்களாம். அப்படிப்பட்ட மனிதரை தான் இப்போ பல பேரும் அவங்களுடைய அழியாத ஓவியமா நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்காங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாடே அவர் கையில தான் இருக்கு. நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதரை யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்களோ முடிச்சு காட்டுற ஒரு பர்சன் தான் தளபதி விஜய் அவர்கள். உண்மையாலே வந்து சிஎம் விஜய்ன்ட்டு யாரெல்லாம் சொல்றாங்களோ அதை தாண்டி சிஎம் அண்ணா விஜய் அப்படின்ட்டு அண்ணான்ற ஒரு வார்த்தையை தான் எல்லாருமே மென்ஷன் பண்றாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ் டு த ஆர்ட் அப்படின்னு ஆயிட்டாரு சிஎம் விஜய் அவர்கள். அவருடைய பர்சனல்ல த்ரிஷா வந்திருக்கலாம், வராமலையும் இருக்கலாம். ஆனா அவருடைய ஃபேமிலியை அவர் விட்டு கொடுக்கல, அவர் பிரியல. இப்போ வரைக்கும் ஃபேமிலி கூட தான் இருக்காரு. கடமை அவருக்கு ரொம்பவே முக்கியம், அந்த பொறுப்பு ரொம்பவே முக்கியம். அவர் எந்த இடத்துலையும் இதை தவறுனதே கிடையாது. அப்படிதான் அவருடைய வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. அதனால சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்து அப்படியே கொளுத்தி போட்டு மற்றவங்களுடைய வாழ்க்கையை ஏன் கெடுக்குறீங்கன்ற கேள்வியும் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த கேள்விக்கு தவறா விமர்சனங்கள் பண்றவங்க பல பேரும் பதில் சொல்லி தான் ஆகணும். அது இவருக்கு மட்டும் இல்லாம சமீபத்தில் நடந்த ஜெயம் ரவி அவருக்குமே எடுத்துக்கலாம். உண்மையாலே ஸ்கிரீன்ல ஒரு ஜாலியான ஃபன்னான பர்சனா பார்த்துட்டு ரியல் லைஃப்ல இந்த அளவுக்கு ஒரு மென்டல் பிரஷரோட மீடியா முன்னாடி அந்த அளவுக்கு அழுது கத்தி புலம்பி இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு கொடுமையான ஒரு மைண்ட் ஸ்டேட்ல இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும். அவர் அதுல இருந்து மீண்டு கொண்டு வரணும்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். உண்மையாலே பழைய ஜெயம் ரவி வரணும் அப்படின்றது தான் பல பேருடைய எண்ணமா இருக்கு. அதுக்குள்ளேயே பல பேரும் தவறான விமர்சனங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் யாரும் கொடுக்க கூடாதுன்ட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறமாவது சிஎம் விஜய் அவர்களை பத்தி கூட தவறா பேசாதீங்க. அது என்னன்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் பிரியலன்றது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாவே கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு ஹாப்பினஸ் அவருடைய ரசிகர்களுக்கும் அவரை நேசிக்கிறவங்களுக்கும் உண்மையாலே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு பதிலாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இப்போ அவரை ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய குடும்பம் இன்னும் அவரை வந்து பார்க்கலன்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமான நிலையில தான் மக்கள் பல பேரும் விமர்சனங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் யாரையுமே வெறுக்கல, மனுஷங்களை காதலிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய வாழ்க்கையை விட்டு இப்படி ஒரு அரசியல்ல வந்து இவ்வளோ அசிங்கங்களை அவமானங்களை கடந்து இப்படி ஒரு ஆட்சி அமைக்கணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது. அவருக்கு காதல் ரொம்பவே முக்கியம், தன்னுடைய குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. எம்பியா இருக்கட்டும், அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரங்கநாதன் அவர்களா இருக்கட்டும். ஸோ கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைச்ச வீடியோவா தான் இருக்க போகுது. நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சிஎம் விஜய் அவர்களோட இந்த ஆட்சி முறை எப்படி இருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.